Hi, hello everyone. This is Staff IS Academy. நாம இன்னைக்கு இந்த வீடியோல February 18க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா where is 23rd edition of BioAsia 2026 going to be held? BioAsia அப்படின்னு சொல்லிட்டு முதல் நம்மளுடைய இந்தியாவில் நம்ம சதர்ன் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம BioAsia 2026 அப்படிங்கிற கான்ஃபரன்ஸ் we are going to held the program 23rd edition. ஸோ எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்ல பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுல என்ன எக்ஸ்பிளைன் தெலுங்கானா சிஎம் ரேவந்த் ரெட்டி will inaugurate the 23rd edition of the BioAsia 2026 and International Life Sciences Summit at the Hyderabad International Convention Center. ஸோ BioAsiaனா என்ன? பயாலஜிக்கலா எல்லாமே, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், மைக்ரோபயாலஜி எல்லாமே பயாலஜிக்கலா ரீதியா என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வரணும், அது ரிலேட்டடா எல்லா அட்வான்ஸ்மெண்ட்ஸ் என்னென்ன கொண்டு வரணும், அது ரிலேட்டடா பார்க்கக்கூடியதுதான். ஸோ அப்படி இருக்கிறப்ப இப்போ பயாலஜிக்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிசம்ஸ் இருக்கிறதுல, உயிரோட இருக்கிற அந்த ஆர்கானிசம்ஸ்ல இருந்தோ இல்லை ஒரு காம்போனன்ட்ஸ்ல இருந்தோ நம்ம மெடிசன் எடுக்கிறோம்னா பயாலஜிக்ஸ். ஸோ அதெல்லாம் எப்படி டெவலப் பண்றது, இந்த மாதிரி எல்லாத்துக்குமா தான் இந்த ஒரு BioAsiaன்னு சொல்லக்கூடிய இந்த கான்க்ளேவ். ஓகேவா? தீம் எதை வச்சு போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக் பயோ அன்லீஸ்ட் AI automation and the revolutionary changes in life sciences reflects the rapid integration of the digital technologies with the biotechnology and pharmaceutical research அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ தீம் டெக் பயோ அன்லீஸ்ட் AI அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ரிலேட்டடா அதுல பயோல ஆட்டோமேஷன், ரெவல்யூஷனரி சேஞ்சஸ் இன் லைஃப் சயின்சஸ், அப்புறம் ரேபிட் இன்டெகிரேஷன் ஆஃப் டிஜிட்டல் எல்லாமே பண்றாங்க. ஓகேவா? ஹைதராபாத் இஸ் இந்தியாஸ் ஜீனோம் வேலி டியூ டு இட்ஸ் பயோடெக் கிளஸ்டர்ஸ். சரியா? ஸோ இந்தியாவுடைய ஜீனோம் வேலி ஃபார் தி பயோடெக் கிளஸ்டர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஹைதராபாத் தான் ஒரு ஹப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், ஜீனோம்னா என்ன? ஒரு ஜீன் ஒன்னுத்துல இருந்து அடுத்தடுத்த இது உருவாக்கப்படுறது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் மெயினா ஒரு பயோடெக்னாலஜியை மெயினா ஒரு கோரா எடுத்து பண்றது ஹைதராபாத் தான் அதோட பெரிய ஹப்னு சொல்றாங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் தி நெக்டார் ரிச் பிளாசம்ஸ்? நெக்டார் ரிச் பிளாசம்ஸ் என்ன? எதுல அதிகமா நெக்டார், இந்த மாதிரி ஒரு பீ ஹைவ் பீ எடுத்துட்டு ஒரு பூல இருந்து ஒரு தேனி எடுத்துட்டு போறதுக்கு அதிகமா தேனி இருக்கக்கூடிய ஒரு ரிச் பிளாசம்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீம் அண்ட் பாலஷ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? சரி, இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பீக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிரீன் காரிடர்ஸ் செட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஸோ நார்மலாவே பார்த்துருப்போம், நம்ம ஹைவேல நடுவுல எல்லாம் நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கும். ஸோ ஃப்ளவர்ஸ் இருக்க மாதிரி செடிகள்லாம் வச்சிருப்போம். ஸோ அது நாட் ஒன்லி ஒரு கிரீன் ஒரு ரோட்ஸ் சைடில் ஒரு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பீ காரிடர்ஸும் செட் பண்ணணும். அது மூலியமா நிறைய பூக்கள் இருக்கப்ப தனியாக ஒரு கிரீன் ஒரு சஸ்டைனபிலிட்டியான ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுலேருந்து நிறைய தேனி எடுத்துகிட்டு போய் அந்த பூக்கள்லேருந்து தேனி எடுத்துகிட்டு போய் அது சேர்க்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செட்டப்பை புதுசாக நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஹஸ் அனௌன்ஸ்ட் a pioneering initiative to develop the pollinator or bee corridors along the national highwayக்கு கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் the move marks a transition from the ornamental roadside plantations to ecological driven green corridors aimed at supporting honey bees and other pollinators. honey bees ஐயும் other pollinators ஐயும் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி ஒரு மகரத சேர்க்கை நடக்கிற மாதிரி ஒரு ஹனி பீஸ்லாம் இதெல்லாம் ஒரு எப்படி சொல்றது, ஒரு நார்மலா ஒரு எக்கோசிஸ்டத்தை நல்லா வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணலாம். நல்லா ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் மட்டும் வளர்க்காம அதுக்கு என்ன சப்போர்ட்டிவா இருக்குமோ அதுவும் பண்ணலாம். அப்ப நீம் அண்ட் பிளாஷை நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், நெக்டார் ரிச் ஸ்பீசஸ் சச் அஸ் நீம், கரஞ்ச், அப்புறம் மா, பிளாஷ், பாட்டில் பிரஷ், அப்புறம் ஜம்முன் அண்ட் சிரிஸ், இதெல்லாம் நெக்டார் ரிச்சா இருக்கும். ஸோ இதெல்லாம் வளர்த்தோம்னா நிறைய தேனீக்கள் வரும், நிறைய தேனி இதை கூடுகளை கட்டும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அப்புறம் பாலினேட்டர்ஸ் நிறைய நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு இனிஷியேட்டிவா நம்மளுடைய கவர்மெண்ட் பண்ணுது. 2026ல இருந்து 27 வரைக்கும் இந்த 40 lakh ட்ரீஸ் அலாங் NH சைடு பாத்தீங்கன்னா ட்ரீஸ் நட போறாங்க வித் நியர்லி 6% அண்டர் தி பி காரிடர் இனிஷியேட்டிவ். சரியா? ஸோ பி காரிடர் இனிஷியேட்டிவ் 60% இருக்க போது,
40 lakhs ட்ரீஸ் வந்து நட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுல பாக்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட், வேர் டு எஸ்டாப்ளிஷ் அ கிராஃபைன் இண்டஸ்ட்ரியல் பார்க் இன் கேரளா. எங்க பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலக்காடுல, கேரளால பண்றாங்க. கிராஃபைன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு ஒரு ஹெக்ஸாகனல் லாட்டைஸா ஒரு வந்துட்டு எல்லா விதத்துலயும் சேர்ந்து இருக்கிறது. ஸோ இது வந்து ஒரு element has application in the electronics, energy storage, composites and biomedical devices. இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த கிராஃபைன் வந்து பாத்தீங்கன்னா வந்து தெர்மல் ஸ்டெபிலிட்டியோட இருக்கும். இந்த ஹீட் எல்லாம் வந்துட்டு திடீர்னு உருகுறது இந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ அதனால டெம்பரேச்சர் கரெக்டாக பார்த்து இது பண்ணோம். ஒரு டிவைஸ் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டாக இருக்கும். அதனால வந்துட்டு ஹேஸ் அப்ளிகேஷன்ஸ் இன் தி எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ், அதுக்கப்புறம் எனர்ஜி ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் காம்போசைட்ஸ் அண்ட் பயோமெடிக்கல் டிவைசஸ் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து மெயினாக வந்து நிறைய தயாரிக்கப்படுதா கேரளா கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ மான்செஸ்டர் யூனிவர்சிட்டி ரிசர்ச்சர்ஸ் ஃபர்ஸ்ட் ஐசோலேட்டட் கிராஃபைன் இன் தி 2004 தான் ஃபர்ஸ்ட் இந்த கிராஃபைனை வந்து ஐசோலேட் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பிளான்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் எ டெடிகேட்டட் கிராஃபைன் இண்டஸ்ட்ரியல் பார்க் இன் பாலக்காடு. அதனால வந்து மெயினா பாத்தீங்கன்னா கிராஃபைன் ரிச்சா இருக்கிறதுனால கேரளா கவர்மெண்ட் வந்துட்டு பாலக்காடுல இதுக்கான ஒரு சென்டர் வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரியா? அண்ட் அலாங்சைட் டிஜிட்டல் இனோவேஷன் என்டர் பேக்கட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ₹200 crores அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட், ஃபோர்த் ஒன் என்ன, இந்தியா சவுத் கொரியா ரிலேஷன்ஸ் were elevated to a special strategic partnership from which year? ஸோ எந்த இயர்ல இருந்து பாத்தீங்கன்னா வந்து 2015ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் எதுக்காகனா நம்ம வந்து இண்டோ பசிபிக் ரீஜியன்ல இருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த போத் கண்ட்ரீஸும் வந்துட்டு ஃபாரின் பாலிசி ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு ஃபாலோ பண்றாங்க. ஸோ கொரியா ரிலேஷன்ஸ் வேர் எலிவேட்டட் டு எ ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் 2015ல இருந்து நம்ம பார்ட்னர்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். India and South Korea have reaffirmed their commitment to deepening their special strategic partnership and signaling a moment sustainable diplomatic of 2026. ஸோ இதில் வந்து யாருன்னா 6th ஃபாரின் பாலிசி அண்ட் செக்யூரிட்டி டயலாக் வந்துட்டு சோயல் சவுத் கொரியாவில் நடந்ததில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பி குமரன் செக்ரட்டரி ஈஸ்ட் ஆஃப் இந்தியா, யூன் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைஸ் ஃபாரின் மினிஸ்டர் ஆஃப் கொரியா. ஸோ இவங்க 2 பேரும் அதில் கலந்துட்டு அண்ட் டிஸ்கஷன்ஸ் அபவுட் வந்துட்டு அவங்களோட ரிலேஷன்ஸ் இன்னும் எப்படிலாம் நல்லா பண்ணலாம், எனர்ஜி ட்ரேடு எல்லா சம்மந்தமாகவும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக 2026 எப்படி நல்லா கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கான எல்லா விதமான டிஸ்கஷன்ஸும் தே மேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், 5th question, anchors of IFR and Milan 2026 done by which ship? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இந்தியன் நேவல் ஷிப்போடைய ஒரு செலிப்ரேஷன்ஸ். மிலன் அப்படின்னு சொல்லக்கூடியது, அப்புறம் இன்டர்நேஷனல் ஃப்ளீட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஃப்ளீட் ரிவ்யூனா இது வந்து வேற நாட்டுடைய இதுலையும் செலிப்ரேஷன்ஸ் எதாக இருந்தாலும் அதுலேயும் கலந்துட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஆங்கர்ஸ் ஆஃப் ஐஎஃப்ஆர் அண்ட் மிலன் 2026 எந்த ஷிப் நடத்த போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா INS தரங்கினி நடத்துது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இன்டர்நேஷனல் ஃப்ளீட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராமினன்ட் வெஷல். இது வந்து மெயினாக வந்துட்டு இந்த மாரி IFR அப்புறம் இந்த எக்ஸசைசஸ்லாம் நடத்தக்கூடியது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து விசாகப்பட்டினம்ல 2026ஓட இந்த ப்ரோக்ராம் நடக்குது. அதில் இதுதான் கலந்துக்குது, February 18ன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த INS தராங்கினி வந்துட்டு 1997ல் முதல் வந்தது. இதுதான் வந்து முதல் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கம் நேவிகேட் ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடியது. சர்க்கம் நேவிகேட் ஷிப்னா இந்த வேற நாட்டில் இருக்கக்கூடிய குடியரசு தினம் செலிப்ரேஷன்ஸ்க்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு போய் கலந்துக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கலாம். இப்போ எப்படி அவங்க கண்ட்ரிலேருந்து நம்மளுக்கு சீஃப் கெஸ்ட் அந்த மாதிரி ஒரு டிஃபென்ஸ் ரிலேட்டடாக வரப்ப, இண்டிபெண்டன்ஸ் டேலாம் வரப்ப இது வந்து அங்கே போய் கலந்துக்கிறது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஷிப்பில் சர்க்கம் நேவிகேட் ஷிப்னு முதல் இந்தியாவில் வந்தது இந்த தராங்கினி 1997ல். 2010ல் கூட இந்த ஷிப்பு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவோட டைமண்ட் ஜூப்ளி செலிப்ரேஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் 75 நேவல் ஷிப்ஸ், 20 foreign warships, India's expanding naval diplomacy in Indo-Pacific region. ஸோ இப்போ வந்து 75 நேவல் ஷிப்போட 20 ஃபாரின் வார்ஷிப்ஸோட இந்தியா வந்துட்டு இந்த 2026ஓட இந்த மிலன் அண்ட் IFR வந்து செலிப்ரேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இந்த இண்டோ-பசிபிக் ரீஜியன் நேவல் டிப்ளமோசியோட எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஷிப்ஸ் எல்லாம் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்
தமிழ்நாடோடைய பட்ஜெட் இப்போ தாக்கல் பண்ணியிருக்காங்க. இடைக்கால பட்ஜெட், இன்ட்ரிம் பட்ஜெட் 2026 to 27. ஸோ என்னென்னா இந்த பட்ஜெட்டுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். நம்மளுடைய தமிழ்நாடுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் தென்னரசு அவர்கள் தான் வந்து மினிஸ்டர். ஸோ 2026 to 27க்கான இன்ட்ரிம் பட்ஜெட்ல வந்து டோட்டல் எஸ்டிமேஷன் ஆஃப் தி பட்ஜெட் வந்து 2.55 lakh crore இருக்கு. அண்ட் ரெவன்யூ டெபிசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பற்றாக்குறை அப்படிங்கிறது, நிதி பற்றாக்குறை வந்து 48,696 கோடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவுட்ஸ்டாண்டிங் டெப்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த நிலுவை கடன்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அது எவ்வளோ இருக்குன்னா 10.71 lakh crore இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் இதுக்கெல்லாம் என்னென்ன அலோகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்கூல் எஜுகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 57,039 crore வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அர்பன் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து 28,687 வந்துட்டு crore வந்து ஒதுக்கியிருக்காங்க. பப்ளிக் வெல்ஃபேர் அண்ட் ஹெல்த், ஓகேவா, அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,090 crore. அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் கேர் அட் பீப்புள்ஸ் டோர் ஸ்டெப் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களை தேடி மருத்துவ திட்டம், அதுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னா 7.30 crore வந்துட்டு பீப்புளுக்காக ஒதுக்கியிருக்காங்க. சாரி, அந்த ஸ்கீம் மூலியமா, மக்கள் தேடி மருத்துவ திட்டம் மூலியமா வந்து பயனடைஞ்சவங்க தான் வந்து 7.30 crore அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் நம்மை காக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 48 ஸ்கீம்ஸ்க்கு வந்துட்டு 493 crores வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து அந்த நம்மை காக்கும் ஸ்கீம் மூலியமா இருக்கக்கூடிய பெனிஃபிஷரிஸ் வந்துட்டு 5,11,916 பீப்புள்ஸ் இருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா rupees 6,374 crores ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 21,132 crore. எனர்ஜி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எரிசக்தி அந்த டிபார்ட்மெண்ட் வந்து 18,091 கோடி. நெக்ஸ்ட் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் காவல், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13,583 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு திட்டங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கல்ல, ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 17,088 crore ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து நான் முதல்வன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு வந்து 48,65,050 ஸ்கில் சர்டிஃபிகேட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க நான் முதல்வன் ஸ்கீம் மூலியமா. அடுத்து வந்து உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய சீஃப் மினிஸ்டர் இன் நியூயார்க் கான்ஸ்டியூன்சி ஸ்கீமுக்கு வந்து 15,467 crores வந்துட்டு ஒதுக்கியிருக்காங்க. இது மூலயமா வந்துட்டு 1,410 ஒர்க்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த லாஸ்ட் 5 years 23.56 lakh ஹவுஸ் சைட்ஸ் பட்டாஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஃபார் தி சமூக நலம் சார்பில் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சமூக பாதுகாப்பு ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திட்டம், அதுக்கெல்லாம் வந்துட்டு 5,468 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் சோஷியல் செக்யூரிட்டி பென்ஷன் ஸ்கீம் கீழே வந்துட்டு யாரெல்லாம் பெனிஃபிஷியரிஸ் எத்தனை பேர் ஆயிருக்காங்கன்னா 35.33 லட்சம் பேர் வந்து பெனிஃபிஷியரிஸாக ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் அடிஷ்னல் 30,000 ஹவுசஸ் டு தி சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதில் வந்து ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேருக்கு வந்து 3,934 கோடி ஒதுக்கியிருக்காங்க. நீர்வளத்துறையில வந்துட்டு அதுல மேம்பாடு பண்றதுக்கு வந்து வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு 10,076 crores வந்துட்டு ஒதுக்கியிருக்காங்க. ரிவர் லிங்கிங் அப்படின்னு தூர்வாடுறது, அப்புறம் ரிவர் லிங்க் பண்றது எல்லாத்துக்கும் வந்துட்டு 498 crores ஒதுக்கியிருக்காங்க. ஃப்ளட் மிட்டிகேஷன், ஃப்ளட் எதுவும் டிசாஸ்டர் வராம வந்துட்டு வெள்ளத்துக்கு வந்து அந்த மேலாண்மை அந்த ஒர்க் பண்றதுக்கு வந்து 362 crores ஒதுக்கியிருக்காங்க. ஹையர் எஜுகேஷன்ல பாத்தீங்கன்னா 8,505 crores ஒதுக்கியிருக்காங்க உயர்கல்வித்துறையில. நெக்ஸ்ட் தமிழ் புதல்வன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அது மூலியமா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பெனிஃபிட் ஆயிருக்காங்கன்னா 5,40,511 பேர் வந்துட்டு பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. புதுமை பெண் ஸ்கீம் மூலியமா 6.95 லட்சம் கேர்ள்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உமனுடைய அந்த விடியல் பயணம் டிராவல் ஃப்ரீ பஸ் டிராவல் ஸ்கீம் மூலியமா 4,000 கோடி வந்துட்டு அதுல வந்து 881 crore வந்து ஃப்ரீ ட்ரிப்ஸ் வந்துட்டு போயிட்டு வந்திருக்காங்க. 4,000 கோடி அதுக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சேவிங், இது மூலியமா அவங்க வந்து ஒரு உமன்ஸும் வந்துட்டு அவங்க அது மூலியமா எவ்வளோ சேவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 888 பெர் மந்த் வந்து அவங்க வந்து சேவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் வெல்ஃபேர் ஆஃப் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ், அவங்களுக்கு வந்து 1,471 கோடி.
3632 persons வந்து appointed in the government jobs அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, 3632 persons appointed in the government jobs அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் 25 அன்பு சோலை சென்டர்ஸ் சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், அது மூலியமா பெனிஃபிஷியரிஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27,40,709 பெனிஃபிஷரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்டுக்காக எவ்வளோ கோடி ஒதுக்கியிருக்காங்கன்னா 718 crores ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் வந்து எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படின்னா 16,798 கிட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. மியூசியம்ஸ் எல்லாம் வந்துட்டு எவ்வளோ வந்து அருங்காட்சியகம் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 285 crores வந்து செட் பண்ணியிருக்காங்க. உமன்ஸ் ரைட்ஸ் அசிஸ்டன்ட் ஸ்கீம் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரிமை தொகை அது பார்த்தீங்கன்னா 1.31 கோடி உமன் வந்து பெனிஃபிஷியரியாக அடைஞ்சிருக்காங்க. தமிழ்நாடு செமிகண்டக்டர் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐவிபி செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்து செட் பண்ணியிருக்காங்க. 2030 அதை வந்து நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து 500 கோடி ஒதுக்கியிருக்காங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேரிடர் மேலாண்மை அதுக்காக பார்த்தீங்கன்னா 50 கோடி ஒதுக்கியிருக்காங்க. லோன்ஸ் போத் வந்து 10.70 lakh crore டு மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு ஒதுக்கியிருக்காங்க. 6.75 lakh ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொவைடட் வித் லேப்டாப் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு முதல் அக்ரிகல்ச்சருக்காக ஒரு பட்ஜெட் போடுறது நம்ம தான். ஸோ அதில் என்னென்ன ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். டோட்டல் அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் வந்துட்டு 47,248 crores. செக்டார் வைஸ் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்காக மெயினாக வந்துட்டு 11,584.72 crores. அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய கால்நடை வளர்ப்புகள் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1,200.20 crores. ஃபிஷரிஸ் மீன் வளர்ப்பு துறைக்கு வந்துட்டு 701.49 crores. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வனவிலங்கு அந்த சரணாலயங்கள் அதுக்கப்புறம் எல்லாமே அதுக்குள்ளதான் அடங்கும். ஸோ வனம் அது எல்லாத்துக்கும் காடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1,527.0 crore அப்படின்னு சொல்லிட்டு 58,712 acres of fallow land to become converted into the cultivable land வந்து மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ரொடெக்டிங் சாயில் அண்ட் வாட்டர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்ணையும் மண் வளத்தையும் அந்த நீரையும் வந்துட்டு பாதுகாக்கிறது அதுக்கானது வந்துட்டு 21.35 lakhs வந்துட்டு ஃபார்மர்ஸ் பெனிஃபிட்டட் த்ரூ தி இன்டகிரேட்டட் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அதுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க 707 crore. 61 lakh ஃபார்மர்ஸ் இது மூலியமா பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் தமிழ்நாடுடைய சிறுதானிய மிஷன் அதாவது மில்லட் மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது மூலியமா 12.84 lakh ஃபார்மர்ஸ் வந்து பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. கலெக்டிவ் ஃபார்மர் ஸ்கீமிங் அப்படின்னு சொல்லிட்டு 25 lakh ஃபார்மர்ஸ் வந்து பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் 101 நியூ கிராப் வெரைட்டிஸ் வந்துட்டு இது மூலியமா வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த அக்ரிகல்ச்சர் இது மூலியமா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஜீனோம்ஸ் வந்து ரிசர்ச் மூலியமா வந்திருக்கு. 21 நியூ அக்ரிகல்ச்சர் டெக்னிக்ஸ் வந்துட்டு ஃபார்ம் பண்ணி நிறைய கொண்டு வந்திருக்காங்க. புது ஃபார்மிங்ல நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. 16 நியூ ஃபார்ம் டூல்ஸ் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார்மிங் அந்த டூல்ஸ் இருக்கும்ல அந்த எக்யூப்மெண்ட்ஸ் அது வந்து 16 நியூ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் கிராப் லோன்ஸ் டு ஃபார்மர்ஸ் வந்துட்டு 69,087 crores வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிராப் லோன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்துட்டு தமிழ்நாடுடைய பட்ஜெட். ஸோ எதுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க எதுக்கு எப்படிலாம் வந்துட்டு பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க அதை பார்த்தா போதும். ஸோ அது ரிலேட்டடாக நம்ம வந்துட்டு வரிசையாக பார்த்துட்டோம். ஓகேவா, சரி நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ். ப்ளூட்டோ டே வந்து February 18 அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ப்ளூட்டோ நம்மளுக்கு நல்லா தெரியும். ப்ளூட்டோங்கிறது வந்து சோலார் சிஸ்டத்தில் கடைசியாக இருக்கக்கூடிய பிளானட் அப்படிங்கிறது தெரியும். இது வந்து ஒரு ஸ்மால் டிராஃப்ட் பிளானட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு கோல்டஸ்ட் பிளானட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ளூட்டோ வந்து நம்ம இதில் இல்லவே இல்லை சோலார் சிஸ்டத்துலேருந்து தூக்கியாச்சு அப்படின்னு இடையில சொன்னாங்க. இருந்தாலும் அப்படி ஒரு தூரத்தில் ஒரு சின்ன பிளானட் இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சது வந்து கிளைடே டாம்பர்க் அப்படிங்கிறத 1930 கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா, ஸோ அதனால ப்ளூட்டோ டே அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து February 18 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸும் பார்த்தாச்சு. ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.